ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளார கம்பெனிஸ் வரணும் லிஸ்ட் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக அதுங்களுக்காக சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து செபி வந்து வகுத்து வச்சுருக்காங்க. ஒரு கம்பெனியோடைய பிஸ்னஸ் அப்படிங்கிறது எதனால் அப்ரூவலாக இருக்கணும்னா நம்மளோட இந்தியன் கவர்மெண்ட்டால் அப்ரூவலான பிஸ்னஸாக இருக்கணும். P&L ஸ்டேட்மெண்ட் எடுத்து பார்ப்பாங்க. அவங்களுடைய க்ரோத் வந்து கடைசி 3 வருஷத்தில் கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆயிருக்கா இல்லை டிக்ரீஸ் ஆயிருக்கா, மேபி அது பாசிட்டிவ்ல இல்லாமல் நெகட்டிவ்ல இருந்திருக்கா, மேபி பாசிட்டிவ்ல இருந்து நெகட்டிவாக போயிருக்கலாம், இல்லை நெகட்டிவ்ல இருந்து பாசிட்டிவாக போயிருக்கலாம். அதுக்கான ரீசன்ஸ் என்ன இதெல்லாமே அவங்க கண்டிப்பாக விச் மீன்ஸ் P&L ஸ்டேட்மெண்ட்டை அவங்க நீட்டாக வந்து சப்மிட் பண்ணணும். இப்போ ஒரு கம்பெனி உள்ள வராங்க அப்படின்னா அந்த கம்பெனிக்கு செப்பரேட்டாக ஒரு வெப்சைட் வந்து கூகுளில் இருக்கணும். அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஃபோர்த் என்னென்னு பார்த்தீங்கன்னா கம்பெனியோட கேபிட்டல். அதாவது கம்பெனி வந்து என்னதான் ஃபண்ட் ரைஸ் பண்ணுறதுக்காக உள்ளே வர்றாங்க அப்படின்னாலும் அந்த கம்பெனிக்குன்னு கேபிட்டல் இருக்கணும். கேபிட்டல் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது. எந்த ஒரு தொழிலை பண்ணணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக அதுக்கு நம்ம முதலீடு பண்ணாதான் நமக்கு அதுலேருந்து என்ன கிடைக்கும், வருவாய் கிடைக்கும். அந்த மாதிரி கம்பெனி உள்ளே வரும்போது அவங்களுக்குன்னு தனியாக கேபிட்டல் அவங்க வச்சுருக்கணும். அந்த கேபிட்டல் 25,000 கோடிக்கு கம்மியாவோ இல்லை 25,000 கோடியை விட ரொம்ப ரொம்ப கம்மியாகவோ இருந்துடக்கூடாது. 25,000 கோடி இல்லைன்னா அதுக்கு மேலே கேபிட்டல் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 3 இயருடைய நெட்வொர்த் வந்து பாசிட்டிவாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அது வந்து 1 கோடிக்கு அதிகமாகவோ இல்லை 1 கோடியோ இருக்கணும். ஸோ நெட்வொர்க்னாலே நமக்கு என்னென்னு தெரியும். என்னென்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் அசெட் மைனஸ் லயபிலிட்டிஸ். அவங்ககிட்ட இருக்கிற மொத்த சொத்துலேருந்து அவங்களுடைய கடனை கழிச்சிட்டாலே நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா நெட்வொர்த் கிடைக்கும். ஸோ கிடைக்கிற அந்த நெட்வொர்த் வந்து 1 கோடி இல்லைன்னா 1 கோடிக்கு மேலே இருக்கணும். மேபி நெட்வொர்த் வந்து நெகட்டிவாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த கம்பெனியோடைய கடன் அதிகமாக இருக்குதுன்னு நமக்கு தெரிஞ்சிடும். கரெக்டாக இப்போ அசெட் வந்து 10 ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், லயபிலிட்டிஸ் ஒரு 7 ரூபா இருக்குது அப்படின்னா கழிச்சா நமக்கு என்ன கிடைக்கும், கண்டிப்பாக 3 ரூபா கிடைக்கும். ஸோ +3 கிடைக்குது. ஸோ இட்ஸ் அ பாசிட்டிவ். மேபி அசெட் வந்து 10 ரூபா இருக்குது, இதுவே லயபிலிட்டிஸ் வந்து 12 ரூபா இருக்குது. அப்போ நம்ம கழிச்சா என்ன கிடைக்கும், -2ல் இருக்கும். ஸோ நெகட்டிவாக இருக்கும் பட்சத்தில் லயபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குன்னு தெரிஞ்சிடும். ஸோ அந்த பர்டிகுலர் கம்பெனி வந்து கடனை அதிகமாக வச்சுருக்குதுன்னு தெரிஞ்சால் மேபி அவங்களுக்கு செபி வந்து என்ன சொல்கிறது உள்ள ஷேர் மார்க்கெட்டில் வர்றதுக்கு பெர்மிஷன் கொடுக்காமல் போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவேளை நெகட்டிவில் இருக்குது, கடன் வந்து டெப்ட் அதிகமாக இருக்குது, நெட்வொர்த் வந்து 1 crore இல்லாமல் 1 crore கீழே மைனஸில் போயிடுச்சு அப்படின்னா அதுக்கான கரெக்டான ரீசன் அவங்க கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான எலிஜிபிலிட்டி க்ரிட்டீரியா யாருக்கு அப்படின்னா கம்பெனிஸ்க்கு. எந்த கம்பெனிஸ்க்கு அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளார லிஸ்ட் ஆகணும்னு ஆசைப்படுற கம்பெனிஸ்க்கான எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா. ஸோ இதில் எல்லாம் இது நான் சொன்னது வந்து ரொம்பவே கம்மியான பாயிண்ட்ஸுங்க. இதை விட இன்னும் நிறைய க்ரிட்டீரியாஸ் வந்து செபி கொடுத்து வச்சுருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான அண்ட் ஸ்பெசிஃபிக்கான க்ரிட்டீரியாஸ். ஸோ இதெல்லாமே வந்து டிக் அதாவது ஓகே ஆகி ஒரு கம்பெனி வந்து உள்ளே வரணும். அது மட்டும் இல்லாமல் கம்பெனிஸ் வந்து இந்த எலிஜிபிலிட்டி எல்லாமே ஓகே ஆகிடுச்சு டேரெக்டாக உள்ளே வந்து லிஸ்ட் ஆக முடியுமா அப்படின்னா அப்படி ஆக முடியாது. அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஒரு செக்ஷன் இருக்குது. என்ன அப்படின்னா IPO அப்படின்னு ஒரு விஷயம். IPOனா என்ன அப்படின்னு அடுத்து நம்ம பார்க்கலாம். கேள்விப்பட்டிருப்போம் IPO அதாவது இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அதாவது கம்பெனி வந்து டேரெக்டாக செகண்டரி மார்க்கெட்டில் போகிறதுக்கு முன்னாடியே பிரைமரி மார்க்கெட்டுக்குள்ளே போகும். அந்த பிரைமரி மார்க்கெட் தான் IPO அப்படின்னு நம்ம சொல்கிறோம். செகண்டரி மார்க்கெட் அப்படிங்கிறது லிஸ்ட் ஆகிறோம் பார்த்தீங்களா, அதுதான் வந்து செகண்டரி மார்க்கெட். ஸோ இது இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் மூலமாக பப்ளிக்கு வந்து அந்த கம்பெனி வந்து தங்களுடைய ஓனர்ஷிப்பை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆஃபர் பண்ணுவாங்க. அதன் மூலமாக பப்ளிக் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா லாட் சைஸில் வாங்கிக்கலாம். ஸோ இந்த இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் மூலமாக IPO மூலமாக நம்ம வாங்கணும், ஒரு கம்பெனியோடைய ஃப்ரெஷ்ஷாக வர ஒரு கம்பெனியோட IPOஸை வாங்கணும் அப்படின்னா நம்ம வந்து ஸ்டாக்ஸ் அதாவது ஈக்விட்டியாக வாங்க முடியாது, லாட்ஸாக தான் வாங்க முடியும். அவங்க அதுக்காக வந்து ஒதுக்கியிருப்பாங்க, அதாவது ஃபண்டை வந்து ஒதுக்கியிருப்பாங்க. தென் ஒரு லாட்டுக்கு இவ்வளோ ஷேர், தென் அந்த ஒரு லாட்டை வாங்கணும் அப்படின்னா இவ்வளோ காசு ஆகும், தென் அதோட ஃபேஸ் வேல்யூ இவ்வளோ அப்படிங்கிற மாதிரி ஃபுல் ஸ்டேட்மெண்ட் வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அதன்படி நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா அந்த கம்பெனியை அனலைஸ் பண்ணி நம்ம அந்த கம்பெனியோட IPOவை வாங்கி வச்சுக்கலாம், அதாவது அவங்களுடைய லாட்ஸை வந்து வாங்கி வச்சுக்கலாம். தென் செகண்டரி மார்க்கெட்டில் வரும்போது ஃபர்தராக அவங்க வந்து ட்ரேடாக ஆரம்பிச்சிருவாங்க. இதுதான் வந்து IPO சொல்கிறோம். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா கம்பெனிஸ் வந்து இந்த IPO மூலமாகவே அவங்களுக்கு தேவையான ஃபண்டை வந்து எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் ரெஸ்ட் ஆனதுக்கப்புறமா ஏற்றம் இறக்கங்களை சார்ந்து அவங்களோட கம்பெனியோட க்ரோத் இருக்கும். பட் IPOலையே வந்து நம்மளால் அதாவது ஒரு கம்பெனினால் அவங்க நினச்ச
கேபிட்டலை வந்து கேதர் பண்ணிக்க முடியும். இவ்வளோ தாங்க ஐபிஓ. நெக்ஸ்ட் நிறைய ஐபிஓ, அதாவது கம்பெனிஸ் ஐபிஓ வெளியிடுறாங்க. அந்த கம்பெனியோட ஐபிஓ பற்றி நம்மளோட சேனல் நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம், நம்ம வந்து அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் ஃப்யூச்சரில் வந்து நிறைய கம்பெனிஸோட ஐபிஓ நான் வந்து போடுறேன், நீங்கள் பாருங்கள். ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு ஐபிஓ எப்படி, ஒரு ஐபிஓட ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னுமே ஈஸியாக இருக்கும். ஏன்னா ஐபிஓ வந்து ரிலீஸ் ஆகிற டேட் அண்ட் க்ளோஸ் ஆகிற டேட் அண்ட் அவங்க எப்போ போய் லிஸ்ட்டாக போகிறாங்க, தென் அவங்க வந்து ஐபிஓ ரிலீஸ் பண்ணும்போது அவங்க என்னென்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் வெளியிடுவாங்க, இதெல்லாம் வந்து ஒரு ஐபிஓட ஒரு கம்பெனி, எக்ஸாம்பிளுக்கு ஒரு கம்பெனி வந்து இப்போ ஐபிஓ விடுறாங்கன்னா அதை நீங்கள் ஃபுல்லாக பார்க்கும்போது உங்களுக்கு இன்னுமே ஈஸியாக இருக்கும். ஸோ இவ்வளோ தான் ஐபிஓ. நெக்ஸ்ட் வந்து நம்மளோட சேனலில் நான் அப்கமிங் ஐபிஓ 2 ஐபிஓ வந்து நான் என்ன சொல்கிறது டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். அந்த வீடியோஸையும் வந்து நீங்கள் ஃப்யூச்சரில் பாருங்கள். அதை பார்க்கும்போது உங்களுக்கு இன்னுமே வந்து ஐபிஓனா இதுதான் அப்படின்னு உங்களுக்கு தெரிய வரும். ஓகேவா? ஸோ இவ்வளோ தாங்க ஐபிஓ. நெக்ஸ்ட் வந்து அதாவது பார்ட் 3 வீடியோவில் இன்னுமே வந்து ஸ்டாக் மார்க்கெட் பற்றின சுவாரஸ்யமான நிறையா விஷயங்களை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தென் உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும், இல்லைன்னா இந்த என்ன சொல்கிறது, இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது தேவைப்படுது, இந்த வீடியோ மூலமாக தேவைப்படுது அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரெஃபர் பண்ணி சொல்கிறேன். அண்ட் ஸ்டாக் மார்க்கெட் பற்றி நான் பேசுகிற எல்லா விஷயமே அதாவது டிக்டோவாக இதுதான் அப்படின்னு கிடையாது. எனக்கு தெரிஞ்ச விஷயத்த எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். யூடியூப்பில் நிறைய ஆயிரக்கணக்கான வீடியோஸ் வந்து ஸ்டாக் மார்க்கெட் பற்றி நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் ஒன் ஆஃப் த வீடியோ தான் நம்மளோட, அதில் ஒரு வீடியோ தான் நம்மளோட வீடியோ. ஓகேங்களா? ஸோ இதில் இருக்கிறது அக்யூரேட்டான ஒரு விஷயமா, நான் வந்து செபி ஆத்தரைஸ்டு பர்சனா இல்லை வந்து என்ஐஎஸ்எம் சர்டிஃபைட் பர்சனா அப்படின்னா கிடையாது. ஜஸ்ட் நான் வந்து எனக்கு தெரிஞ்சதை நான் ரெஃபர் பண்ணது மூலமாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? இதில் ஏதாவது பிழைகள் இருக்கலாம், இல்லைன்னா இதில் ஏதாவது உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம், அது எல்லாத்துக்குமே சாரி. அண்டு இதில் ஏதாவது உங்களுக்கு ஏதாவது புரியல, இல்லைன்னா இன்னுமே உங்களுக்கு ஏதாவது தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். அண்ட் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நிறைய பேர் வந்து நிறையா வந்து கமெண்ட் செக்ஷனில் இந்த மாதிரி போடுங்க, அது போடுங்க, இது போடுங்க, நிறைய பேர் கேட்குறீங்க. அண்ட் 1 by 1 நான் கண்டிப்பாக ஃப்யூச்சரில் உங்களுக்கு நீங்கள் கேட்ட வீடியோஸ்லாம் கண்டிப்பாக நான் போஸ்ட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அண்ட் இது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ அண்ட் டேக் கேர்.